நான் சொன்ன மாதிரியே எல்லாரும் விரதம் இருக்கணும். இந்த வீட்டோட மூத்த மருமக மட்டும் இன்னைக்கே விரதத்தை ஆரம்பிச்சுடணும். அந்த மூத்த மருமக சாமியை கும்பிட்டுட்டு கையில கங்கணம் கட்டிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் பூஜை முடிகிற வரைக்கும் அது கையில இருந்து அவிழக்கூடாது. அந்த மூத்த மருமக பூஜை முடிகிற வரைக்கும் காலில் செருப்பு போடக்கூடாது. முக்கியமா அந்த மூத்த மருமக சமைக்கிற 11 வகையான சமையலை தான் பூஜையில வச்சு படைக்கணும். அந்த மருமக தான் பூஜையை முன்னாடி நின்று நடத்தணும். யார் உங்க வீட்டு மூத்த மருமக? இதோ ஐலிதா. ரித்திகா, இப்ப எதுக்கு அவ பேர சொன்ன? நீ தானே இந்த வீட்டுக்கு முறையா வந்த மருமக. அப்ப நீ தானே இந்த பூஜை பண்ணணும். அதான் நான் பண்றேன்னு சொல்லிட்டேனே. எப்படியும் நீங்க என் பேரை சொன்னா அண்ணி ஐலிதா மூத்த மருமகன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். எதுக்கு அதெல்லாம்? விடுங்க அத்தை, அவளே பூஜை பண்ணட்டும். அத்தை, விரதம் இருக்கிறதெல்லாம் கூட ஓகே அத்தை, ஏதோ ஜூஸை குடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா 11 வகையான சமையல் பண்ணணும்னு சொன்னாங்களே, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. உங்களுக்கு தான் தெரியுமே. இப்ப நான் பூஜை பண்றேன்னு ஒத்துக்கிட்டு நாளைக்கு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுறதுக்கா? தேவையே இல்லை. அதனாலதான் நான் ஐலியை கோர்த்து விட்டுட்டேன். இதுக்கெல்லாம் அவதான் கரெக்டான ஆளத்தை. நீ இப்படியே ஓ சோம்பேறித்தனத்தினால எல்லாத்தையும் விட்டுட்டே இரு. அந்த அயலி சும்மாவே எப்படி ஸ்கோர் பண்ணலான்னு பாத்துக்கிட்டே இருப்பா. இப்போ நீயே அவளுக்கு சூப்பரா ஒரு பிளான செட் பண்ணி கொடுத்துட்ட. இப்ப ஏன் சிரிக்கிற நீ? என்னத்த நீங்க? அதுக்குன்னு நீங்க என்ன இவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டீங்கல்ல? நான் பூஜை பண்ணலன்னு சொன்னதும் இதுதான் சாக்குன்னு அந்த அயலி உடனே ஓகேன்னு சொன்னால. அவ எப்படி விரதம் இருந்து பூஜையை நல்லபடியா முடிக்கிறான்னு நானும் பாக்குறேன். ரித்திகா, நீ என்ன பண்ண போற? அத்தை, அத நாளைக்கு பாருங்க. நான் சுமங்கலி பூஜையில கலந்துக்கிறதா இல்ல. அண்ணே, என்னண்ணே, அண்ணி பூஜையில கலந்துக்கலன்னு சொன்னது நினைச்சு வருத்தப்படுறீங்களா? அப்பா, என்னப்பா வாக்கிங் போயிட்டு வரீங்களா? சாப்பிட்டீங்களாப்பா? என்னப்பா, யாரப்பா பாக்குறீங்க? இப்ப எதுக்கு திடீர்னு என்ன இத்தனை நேரம் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்க? நான் வீட்டுக்குள்ள இருக்கேன்பா. யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? நான் உங்ககிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன்? விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேணாம்னு சொன்னேன்ல. அதுவும் இல்லாம நான் முன்ன மாதிரி கிடையாது. இப்ப நான் ஒரு எம்எல்ஏ. எப்ப என்ன சுத்தி என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அதனால நீ இப்படி திடீர்னு என் பக்கத்துல வந்து நிக்காத. எப்பவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கப்பா. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள முடிச்ச வரைக்கும் என்கிட்ட பேசுறதையும் அவாய்ட் பண்ணிக்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும், அப்ப பாத்துக்கலாம். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன தப்பா எடுத்துக்காத. சரி சரி, நீ என்ன கேட்ட? நாளைக்கு எப்படி அக்காவை பூஜையில கலந்துக்க வைக்க போறோம் தானே? ஆமா, அவங்க மட்டும் பூஜையில கலந்துக்கலன்னா அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஏதாவது பண்ணியே ஆகணும். பாத்துக்கலாம்.
பாத்துக்கலாம்னா புரியல. அக்காவை பூஜையில கலந்துக்க வைக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. விடு, நீ முதல்ல படுத்து தூங்கு. நாளைக்கு ஃபுல்லா விரதம் இருக்கணும்ல. அட தூங்குமா. அக்காவை பூஜையில கலந்துக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ தூங்கு போ. ம். கெட்ட காலம் பொறுக்குது, கெட்ட காலம் பொறுக்குது. வீட்டுல நிம்மதியா தூங்குற முகமெல்லாம் நிம்மதியே இல்லாம மாறப்போகுது. எங்க போனாரு? இங்க பாருமா, என்னெல்லாம் எதுவும் நீ சொல்லாதம்மா. முடிஞ்சா நீ என்ன கண்டுக்காம இருக்க ட்ரை பண்ணு. அம்மா, என்ன நீ மட்டும்தான் இருக்க? மத்தவங்களெல்லாம் காணோம். அவங்களும் தானே பூஜை பண்ண போறாங்க. இனிமேதான் வருவாங்க. ஆ, சரி. தோ அண்ணன் வந்துட்டாரே. அட வாங்க மாம்சு. இன்னைக்கு வெளியே தலையவே காட்ட மாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டீங்க. ஏய், நான் எதுக்கு தலையை காட்டாம இருக்கணும்? உங்களுக்கு தான் அக்கா பூஜையில கலந்துப்பாங்கன்ற நம்பிக்கையே இல்லையே, அப்புறம் எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? அது நைட் எனக்கு வேற தோணுச்சு, இப்ப மூடு மாறிடுச்சு. எனக்கும் லைட்டா உங்க அக்கா பூஜையில கலந்துப்பான்னு தோணுது. அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் வேற ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கீங்க. அதான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். நீங்க வேணா பாருங்க, அன்னி கண்டிப்பா பூஜையில கலந்துக்க தான் போறாங்க. வா. அத்தை, மாமா வர சொல்லுங்க, பூஜை பண்ணிடலாம். அவர் ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு போயிட்டாரு. இன்னைக்கு நான் மட்டும்தான் பூஜையில கலந்துக்கணும். நீ பூஜையை ஆரம்பி. அண்ணி இன்னும் வரலையே, அவங்க வந்தா ஆரம்பிச்சிடலாம். இந்திராதான் பூஜையில கலந்துக்க போறதில்லன்னு சொல்லிட்டாளே, நீ ஆரம்பி.